சிம்மராசினியர்களுக்கு வணக்கம். மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று சூரியனின் உச்ச வீடான மேசராசிக்கு பெயர்ச்சியாகி சூரியனோடு இணைந்து மேசராசிக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாரு. இதன் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில ஜோதிடத்தில் புதனை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள். மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறார். மீனத்தில் நீச்சமடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார். விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாகிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் வேதாரணேஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினார் கூடுதலான பலன்களை பெறலாம். அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அஷ்டமஸ்தானம் வலுப்பெறுகிறது. மேலும் கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் உள்ளதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பல காரியங்கள் பாதியிலே நிற்கலாம். சொந்தங்களாலும் சொத்துக்களாலும் பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவ்வளவு நாட்களாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதித்து வந்த தொல்லைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட இருக்கு. குறிப்பாக சனி பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. அது மட்டுமில்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அங்குள்ள சூரியனோடு புதன் இணைகிறாரு.
யோகத்தை, அதாவது புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. மனக்கலக்கம் அகலுங்க. மகிழ்ச்சியான தகவல்கள் தினமும் வந்த வண்ணமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டுமில்லாமல் சிம்மராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல ராசிநாதன் பலம் அடைந்து இருக்கிறார். 3க்குரிய சுக்கிரன் 8ல் இருப்பது நல்லது என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போலவே மறைந்த புதன் நிறைந்த தன லாபத்தை தருவாரு. சில மறைமுகமான சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதிர்பாராத நன்மைகள் நடைபெற இருக்குதுங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை தொழிலில் முன்னேற்றத்தை தரும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. சில காரியங்கள் தாமதமானாலும் கவனப்போத்தோடு செய்தால் முடிவில் வெற்றியை தருங்க. எந்த காரியத்திலும் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகி வெளிச்சம் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த கௌரவம் தானாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் ஏற்பட்டு வந்த நிலையில அவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபடி இங்க இருக்கு. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களையும் பெற இருக்கீங்க. இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மறதி அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை கொடுக்கல் வாங்கலில் அந்த நிலை உருவாகுங்க. அதனால் கவனத்தோடு இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு உட்பட சில கிரகங்கள் இருப்பதும், குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதும், சனியினுடைய நேர்பார்வை உங்களுடைய ராசியில் விழுவதும் அவ்வளவு சிறப்பானதல்லங்க. ஜான் ஏறினா குளம் சறுக்கும் என்பதால் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். உற்சாகமான காரியங்கள் திடீரென்று பாதியில் நிற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. 12ல் செவ்வாய் நீச்சம் பெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாதுங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னர் மாற்று யோசனை வைத்துக் கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, குலதெய்வ வழிபாட்டை மறக்க வேண்டாம். காலையில் பல் துலக்கிவிட்டு 1 நிமிடமாவது சூரியனை பக்தியோடு தியானம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.